உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஐயா, இதை வாங்கிக்கிட்டு வாசிங்க ஐயா. இதை வாங்கிக்கோங்க ஐயா, வாங்கிக்கோங்க ஐயா. ஐயா ப்ளீஸிங்கய்யா ஐயா. யோ நிலையா, இங்க பாரியா, அடுத்து உங்களாண்ட நீ தள்ளகுனிய இந்த ராணி எப்பவுமே விடமாட்டா. உன் தன்மானத்தை விட்டு இன்னத்துக்கோசரம் நீ போய் கெஞ்சினுகிற. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? யோ, என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்னு தெரியாம எப்போ இந்த ராணி பேச மாட்டா. பாத்துக்கலாம் உடியா. என்ன இவ இப்படி சொல்றா? இவர் போயிட்டா அப்புறம் இதை யாரு வாசிக்க முடியும்? சும்மா லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. இங்க பாரு, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல. யாரு போனாலும் போகட்டும். எனக்கு துணையா அந்த பரமேஸ்வரன் இருக்காரு. இத வாசிக்க முடியாதா என்ன? பிடாரனையா, உங்களுக்கு உயிர் பயம் வந்துச்சு. ராணி ப்ளீஸ். நீங்க உயிர் பயத்தோட எதுவுமே பண்ண வேணாம். தயவு செஞ்சு கிளம்புங்க. ராணி கொஞ்சம் பேசாம இரு. ராஜ மகடின்னு ஒரு போலியான மகடிய கையில வச்சுக்கிட்டு தெனாவட்டா பேசுறியா? ஐயா ஐயா, அந்த மகடிய வாசிக்க போறது வேற யாரும் இல்ல, நான் தான். ராணி, உன்னை இன்னைக்கு கொடூரமா கொல்ல போறேன். என்னோட அவதாரம் மொத்தமும் இந்த வீட்டையே சுத்தி வளைச்சிருக்க. அது தெரியாம நீ ராஜமகுடிய வச்சிருக்கேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இது என்னோட நாள். ஒரே நேரத்துல நீ சாகுறதும் சித்தார்த்த கூட்டிட்டு போய் அவனோட ஒண்ணு சேர்றதும் நடக்க போகுது. நான் அடுத்த கட்டத்துக்கு போறத உன்னால தடுக்கவே முடியாது ராணி. அது ஏற்கனவே நடந்தாச்சு. ராணி சாகிறதுக்காக எப்படி அலங்காரம் பண்ணிட்டு இறங்கி வரா? ராணி மறுபடி ஊத ஆரம்பிச்சிடலாமா? சரியா, நான் மகுடி ஊத ஆரம்பிக்கிறேன், நீ பூஜையை செய். சரி.
தமன்னா, லேகாவோட முகமே சரியில்லை. என்னவோ ரொம்ப அதிர்ச்சியா பார்க்குற மாதிரி பார்க்குது. ராணி ஊதுற அந்த மகுடியோட சத்தம் நம்மள என்னமோ பண்ணுது. ஆமா. எப்படியாவது சித்தார்த் கிட்ட இத பத்தி கேளு. சித்தார்த், ஆ ராணி ஊதுற மகுடியோட சத்தம் தனித்தன்மையோட இருக்கு. இதுதான் ராஜ மகுடியா? ஐயா, அது வந்து ஐயா, இங்க இருக்க யாருக்குமே தெரியாம நிறைய விஷயங்கள் நடந்திருக்க. ராணி எதையுமே என்கிட்ட முழுசா சொன்னதே இல்லை. நான் போய் செஞ்சுட்டு வந்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் இப்ப நான் சொல்றேன். என்ன விஷயம்? அது ராணி என்ன முதல்ல ஜம்பு மலைக்கு போக சொன்னான்ல, அங்க போனதுமே என்ன ஒரு விஷயத்த பண்ண சொன்னா. என்னப்பா இது? அங்க பாம்பாட்டி சித்தரோட சமாதி இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க போக சொன்னா. பாம்பாட்டி சித்திர சமாதியா? அங்க எதுக்குப்பா போன? சொல்றேன் தாத்தா. ராணி இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. அவ என்கிட்டயே முழுசா எதையுமே சொல்லல. ராணி அந்த இச்சாதாரி கூட நேருக்கு நேர மோத இறங்கியிருக்கான்னா அவ எவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான போட்டு அதுக்கு காய நகர்த்தி இருப்பா. இதுல நானே வெறும் கருவிதான். இதுல முழு மாஸ்டர் மைண்டே அவதான். அவளா வாயை திறந்து சொல்ற வரைக்கும் யாருக்குமே புரியாது. சரி, பாம்பாட்டி சித்தர் சமாதியில என்ன நடந்துச்சு சொல்லு சித்தார்த். பாட்டி, நீங்க பாட்டி இவ்வளவு பதறீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான் நடந்துச்சு. நான் பாம்பாட்டி சித்தர் சமாதிக்கு போனப்ப அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இந்த வேறு இசை காட்டும் வேறு. அப்புறம் அந்த பிடாரனை கூட பாத்துடலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.